தமிழின் புதுமை பழமையடையாது, தமிழின் தனித்துவம் என்றும் மறையாது. இத்தகைய பெருமை மிகுந்த தமிழ் மொழியின் சிறப்பை பறைசாற்றும் விதமாக இப்போது நிகழ்விருக்கும் கருத்தரங்கின் தொடக்கமாக இறைவாழ்த்து. அகிலம் படைத்திட, அறிவை விதைத்திட, அன்பை கொடுத்திட, விண்ணின் ஒளியாய், மண்ணின் கனியாய், கண்ணின் கருவிழியாய் வந்த இறைவா உன்னை வணங்கி இவ்விழாவில் செந்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதமாக விளங்கும் என் கல்லூரி செயலர் அன்னை அவர்களையும், என் கல்லூரியின் முதல்வர் அவர்களையும், மனிதவள மேம்பாட்டு அலுவலர் அவர்களும் இவ்விடத்தில் இல்லை என்றாலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இருந்தமைக்கு என் நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். அறிவுக்கண் திறந்து ஆர்வமாய் கற்றுக் கொடுத்து இன்முகத்துடன் ஈடில்லா கல்வியை அளித்து உழைப்பை உயர்வாக கொண்டு திகழும் கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி முனைவர் மு. மகாலட்சுமி அவர்களை வருக வருக என சிலப்பதிகாரத்தின் உயரம், மணிமேகலையின் பாண்பு, திருக்குறளின் செறிவு, மலர்ந்த முகம், மாறாத அகம் கொண்ட என் துறை தலைவர் அவர்களை இந்நிகழ்வுக்கு வருக வருக கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்று மாணவர்களுக்கு அழகாய் கல்வி கற்பிக்கும் என் பேராசிரியர் பெருமக்களை நிகழ்வுக்கு வருக வருக என வருகிறேன். அவையோரே, அதில் இருக்கும் சிறியோரே, நாளைய வரலாறே, வருங்கால மேதைகளே, எதிர்கால தேவைகளே, இக்கருத்தரங்கிற்கு ஆய்வு சுருக்கத்தை அழகாய் தரவிருக்கும் என் கல்லூரி மாணவிகளை இந்நிகழ்வுக்கு வருக வருக என வருகிறேன். அகப்பாட்டு, நெடுந்தொகை, பெருந்தொகை, நானூறு என்கின்ற வேறு பெயர்களை கொண்டு அமைகிறது. 13 அடியிலிருந்து 38
அவலத்தின் நிலை. அவலம் என்பது அவலத்திற்கு பிறப்பு. பகைவர் ஆயுதத்தை இழந்த போதும் போரில் போற்றோட போதும் அவர்களுக்கு மறுநாள் போருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. ஓடி ஒளிந்தாரை கொல்லாமல் அவர்கள் வரும் வரை காத்திருந்து போர் புரிந்தார்கள். போர்க்கால சூழலில் பகைவரது காவல் மரத்தில் யானையை கட்டுவர். அது பகைவரை வெற்றி கொண்டவரை காட்டும் அடையாளமாக இருந்தது. போரும் காரணங்களும் சங்க காலத்தில் போரானது பெண்ணாசை காரணமாகவும் மண்ணாசை காரணமாகவும் நடந்தது. நாடு பிடிக்கும் வேட்டை அனைத்து நாடுகளையும் வெல்ல வேண்டும் என்ற ஆவல் சிற்றரசர்கள் கப்பம் கட்டல் தவறிய போதும் தன்மானம் காரணமாகவும் மக்கள் கொடை காரணமாகவும் ஓர் அரசன் மகளை மணமுடிக்க இயலாது ஏமாற்றம் அடைந்தது காரணமாகவும் அக்காலத்தில் போர் நடைபெற்றது. போர் வகைகள். ஆணிரையை கவர்தல் வெற்றி திணை, ஆணிரையை மீட்டல் தளர்ச்சி திணை, போர் செய்தல் வஞ்சி திணை, போரை எதிர்த்தல் காஞ்சி திணை, கோட்டையை முற்றுகையிடுதல் உழினை திணை, கோட்டையை முற்றுகையிடுவதை எதிர்த்தல் நொச்சி திணை, வெற்றி பெறுதல் வாகை திணை, கோட்டைக்கு வெளியே போர் செய்தல் தும்பை திணை. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய போர் மட்டும்தான் அறத்தோடு இருந்தது நான் இந்த ஆய்வின் மூலம் சொல்ல விரும்புகிறேன். சிறந்த முறையில் தனது ஆய்வு கட்டுரை விளக்கங்களை சிறப்பாக கூறிய சி. ஸ்னேதா அவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக நான் சுமித்ரா கலித்தொகையின் தொன்மங்கள் என்னும் தலைப்பில் கட்டுரை வாசிக்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நான் சுமித்ரா. என்னுடைய தலைப்பு கலித்தொகையின் தொன்மங்கள். கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. அகம் சார்ந்த நூல். இவற்றில் 150 பாடல்கள் பாடப்பட்டுள்ளது. 5 திணைகளாக பிரித்து ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு புலவர்களால் பாடப்பட்டுள்ளது. அதில் பாலைக்கலியை பெருங்கடுலோவும், குறிஞ்சிக்கலியை கபிலரும், முல்லைக்கலியை சோழன் நல்லுருத்திரனாரும், மருதக்கலியை மருதநில நாகனாரும், நெய்தற்கலியை நல்லூரனாரும் பாடியுள்ளனர். அடுத்ததாக தொன்மம் சொல் விளக்கம். வித் என்ற சொல் முதல் என்ற கிரேக்க சொல்லில் இருந்து வந்தது. இவற்றை முதலில் பயன்படுத்தியவர் அறிஞர் பிளேட்டோ. மித்தாலஜி என்பதற்கு கதை கூறுதல் என்று பொருள். மித்தாலஜி என்பது புராண கதை. இவற்றை ஆங்கிலத்தில் வித் என்பதற்கு ஆங்கிலத்தில் புராணம், பழமை, பழங்கதை, பழைய வரலாறு, பழைய நிகழ்ச்சி மறைகள் கூறுதல் என்பது பொருளாகும். தொன்மத்தின் வகைகளாக உலகத்தின் தோற்றம் பற்றிய கதைகள், மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பது பற்றிய கதைகளும், காதல் கதை, வெள்ளம், பஞ்சம், காடு, கடல் பற்றிய கதைகளும், சாவை பற்றிய அல்லது சாவை வெளிப்படுத்திய கதைகளும், மாபெரும் வீரர்கள் அல்லது சாதனையாளர்கள் பற்றிய கதைகளும், பெரும் போர் பற்றிய கதைகள், ஐம்பெரும் பூதக்கதைகள், இன்னும் பல கதைகளும் உள்ளன. அதில் விக்ரமாதித்தன் கதைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. ராவணன் கையை தூக்க முயன்ற செய்தியை கபிலர் கலித்தொகையில் கூறியுள்ளார். பீமன் துரியோதனனின் நெஞ்சில் பிறந்தமை, அஸ்வத்தாமன் பகைவரின் தலையை திருடியமை, பீமன் துரியோதனனை வீழ்த்தியமை போன்றவை ஏறு தழுவுதலின் வாயிலாக கலித்தொகையில் கூறியுள்ளனர். சிவன் பற்றிய புராண குறிப்புகள். கலித்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலாக சிவன் பாடல்கள் குறிப்பிடத்தக்கன. அவற்றில் சிவன் பற்றிய குணங்களும் செயல்களும் கலித்தொகையின் ஆசிரியர் கூறியுள்ளார். சிவன் பூச்சுமணி மீது கிடந்து உடலை குலுக்கி இட்டமை, சிவன் பூச்சுமணி காலால் உதைத்து நெஞ்சை பிறந்தமை போன்றவை ஏறு தழுவும் போது வீரனின் பெருமையை சொல்ல கூறியுள்ளனர். சிவன் தலைவி பிரிந்திருக்கும் போது தலைவியை ஆற்றுப்படுத்துறதுக்கு தோழி தலைவிக்கு ஆற்றுப்படுத்த இவற்றெல்லாம் எடுத்துக்காட்டி சொல்லியிருக்கா. திருமால் பற்றிய புராண குறிப்புகள். திருமால் குதிரையுடைய வாயை திறந்தமை, திருமால் பள்ளி கொண்டிருத்தல், மாயோன் மல்லர்களை அழித்தல், திருமாலின் மார்பிடத்தை திருமகள் உரைத்துள்ளமை, திருமாலின் திருவிக்கிரம அவதாரம் ஒன்று. ஏறு தழுவலுக்கும் தலைவி
கலித்தொகை வாயிலாக தொன்மத்தின் வாயிலாக கலித்தொகையில அறியலாம். சங்க புலவர்கள் நிகழ்ச்சிகளை கருத்துக்களை விளக்குவதற்கும் தாங்கள் சார்ந்திருந்த கடவுள்கள் பற்றிய துன்பங்களை உண்மையாக பெரிதும் பயன்படுத்தியுள்ளனர். பழங்கலை பாத்திரங்களின் செல்வாக்கு புலவர்களை ஈர்த்ததை இலக்கிய துன்பம் இடம்பெற காரணமாக. அடுத்ததாக த்ரீஷா நெடுந்தொகை பாடல்களில் தலைமக்களின் உணர்வு நிலைப்பாடுகள் எனும் தலைப்பில் ஆய்வுக்கட்டுரையை வாசிக்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் த்ரிஷா. என்னுடைய தலைப்பு நெடுந்தொகை பாடலில் தலைமக்களின் உணர்வு நிலைப்பாடுகள். அகநானூரின் சிறப்பு தொகுத்துள்ளது மதுரை கூறிக்குடி விழா மகனார் சங்கர். தொகுப்பித்தவர் பாண்டியன் பெருமழுகிறார். பாடல் எண்ணிக்கை 400. சிறப்பு பெயர் நெடுந்தொகை நமக்காட்சி. அகநானூற்றில் தலைமுறை உணர்ச்சிமாய் இருந்தது. கஞ்சுமுது மாலை இன்றோல் ஏந்தி கைகளில் சேர்த்து கண்புரை ஆக்கி எண்ணி பிடித்தலை அன்ன பிண்டகம் கீழி முடித்தை கைவர தோய் தன்று கொண்டு. அதாவது தலைவர் தன்னுள்ள இருக்கிற உணர்ச்சியை வெளிப்படுத்தலாம். வாழ்ல உணர்ச்சியில ஒன்றாக சொல்லப்படுது காமம். அந்த அகநானூற்றில் தலைவருக்கு இயல்பா மேலோங்கி காணப்படுது. தலைவன் தலைவியை நாடிவிட்டது. தலைவர் தலைவியை தேடிட்டு வரான் அப்படின்னு சொல்றாங்க. அறிவை சிலம்பி நாம் மலர் தோலை குழைவன் நொழிய நீரையோடு நீலமை சென்று தவத்துவர் வருது. தலைவர் தலைவியை விட்டு அடுத்த இடம் தலைவர் போனான். அது ஆழ்மனக்குரிய ஒழுக்கம் அப்படின்றத சங்க இலக்கியம் உணர்த்துகிறது. தலைவர் பரத்தியரை தேடிட்டு போனான் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் தலைவர் தலைவிக்கு வாழ்வதுதான் நிலம் அப்படின்றத சொல்றாங்க. தலைவரின் மகிழ்ச்சி நிலை. தலைவர் எதனால மகிழ்ச்சி அப்படின்னா தலைவருடைய கண்களை மகிழ்ந்தாங்க. தலைவருடைய கண்ணை பார்த்துட்டே இருக்கிறதுனால மகிழ்ச்சியா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய பேச்சுல அந்த மகிழ்ச்சி வெளிப்படுது. ஆங்கல் தலைவருக்கு உரைப்பது. நெடுவரை விசியது நெடுவேல் அருவி புதுவாய் கொடிய முழவின் கல்வி மோத கல்வி காமம் யாவது. தலைவருடைய நண்பர் தான் பாவம். தலைவருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே தலைவருக்கு அறிவுரை சொல்வான் பாங்கன் அப்படின்னு சொல்றாங்க. தலைவரின் பாதத்துக்கு பாங்கன் துணையாக இருப்பான். தலைவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்தாலுமே பாங்கன் துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பாராட்டுகள். அடுத்ததாக பா அஸ்வதி வையாற்றின் சிறப்புகள் பற்றிய ஆய்வு கட்டுரையை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பரிபாடியின் வையாற்றின் சிறப்பு அவற்றில் இக்காலை மக்கள் 3 தலைப்புகளை கொடுத்துள்ளது. வையை ஆட்சி வழக்கு நீராடும் எட்டு வையை பாடல்களின் மகள். முதலாவதாக வையை ஆற்றினுடைய வரவு. வையை ஆறாவது கடல் போல் நீர் வெளிவரும் காட்சிகள் சிறப்பு. அவை மண்ணில் உள்ள நீர் ஆவியாக வேகமாக இழந்து மழையாற்று. வையை ஆற்றில் வருவது நதி சுரக்குன்னை சந்தனி போன்ற பல மலர்களை ஆய்த்து அடுத்துக் கொண்டு வருகிறது. வையோடைய மலரில் சிறப்பாக அடுத்ததாக வையாற்றி வளர்ச்சி. மதுரை மாநகர மக்கள் பக்தியோடு மகிழ்ச்சியோடு செழிப்போடு வாழ்வது வையாதான் பாரதி. வையாறு குங்குமம் சந்தனம் நெய்யோடு சேர்த்து பல மலர்களை இணைந்து வையாறை மனம் திரும்பினார்கள். வையாற்றை மலர்களை வையை ஆற்று நீராடுவதற்காக மக்கள் நீர் நீராட்டு கருவிகள் பயன்படுத்தப்பட்டது. அவற்றில் நெய் பூசப்பட்ட கருவி, மூடி குழாய், வண்ண நிறம் நிரம்பிய நீரத்தில் வாசனையை கடத்தப்பட்டது. வண்ணக்கலவை நிறத்தில் ஒரு நீர் மற்றும் வீசி வைக்கப்பட்டது போன்ற பொருட்கள் நீர் விளையாட்டில் பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது கைநீராட்டு. திருமணமாகாத கன்னிகள் தங்கள் தாயாருடன் சென்று சடங்கு முறையில் மூத்த வாசலில் நீராடுவது கைநீராடு. இவ்வாறு செய்தால் தாங்கள் வேண்டியது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு நீராடி நிகழ்வு நிகழ்வு. மக்கள் அனைவரும் வையை ஆற்றி நீராடி நிகழ்வுகளை நிகழ்வுகளாக குறிப்பிடுகிறது. அகில் குடியில் தன் பூங்களை ஈரம் உணர்கிறது. வெண்மையான துணியால் பூங்களை கட்டி
பாராட்டுகள். அடுத்ததாக நம் விழாவினை அலங்கரித்துக் கொண்டிருந்த சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்த முதல் கண் இந்த கல்லூரி இமாமியர் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் தலைமை செயலர் அவர்களுக்கும் அமைப்பாளர் அவர்களுக்கும் இந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தீபா துறைத்தலைவராக கல்வி இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த தமிழ்துறை பேராசிரியர் அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாணவர்கள் உண்மையிலேயே அமைதியா இருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போருக்குரிய காரணங்கள் நல்லா சொல்லியிருந்தாங்க. போர் அறத்தை பத்தி நல்லா சொல்லியிருந்தாங்க. அந்த புள்ள எனக்கு ரொம்ப ஏற்கக்கூடிய ஒரு செய்தியா இருந்துச்சு. தோன்றிய வார்த்தைகள் எல்லாம் வரிகளாய் அமைத்து கவிதை மயமாக்கி தமிழமுது படைக்க தன் சிந்தனையில் புது விளக்கேற்றி அதன் மேல் மூலம் அனைவரையும் தன் வசப்படுத்திய சிறப்பு விருந்தினர் கடலூர் ஸ்ரீ கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி தமிழ் துறை தலைவர் முனைவர் மு. மகாலட்சுமி அவர்களுக்கு எங்கள் நன்றியை குறித்தாக்குகிறோம்.